ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரொக்கோலி கட்லெட். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். ப்ரொக்கோலி ஃபைனாக சாப் பண்ணி ஹாட் வாட்டரில் 1 நிமிஷம் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுட்டோம். ஸ்வீட் கார்ன் வந்து ஆப்ஷனல். பெரிய ஆனியனை வந்து ஃபைனாக சாப் பண்ணி அதை எடுத்து வச்சுருக்கோம். கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு ரெண்டையும் நல்லா குட்டி குட்டியாக ஃபைனாக பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது வேக வச்ச பொட்டேட்டோ, இதை துருவி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தேவையான பொருள் வந்து இது கரம் மசாலா, கொத்தமல்லி தழை, கொத்தமல்லி பொடி, பெப்பர், இது வந்து சீரகத்தூள், உப்பு, மிளகாத்தூள், இது வந்து கடல மாவு, ரவை. ஓகே, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து அதில் ப்ரொக்கோலி, ஸ்வீட் கார்ன், ஆனியன், பொட்டேட்டோ, கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டணும். இருக்கிற எல்லா மசாலாவையும் இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை வந்து பைண்ட் பண்ணுறதுக்காக கடல மாவும் ரவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஹாட் ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் சொல்லட்டுமா? நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி உருண்டையாக பிடிச்சி நமக்கு பிடிச்சமான கட்லெட் ஷேப்பில் இது பண்ணி வச்சுக்கணும். ஒரு பேன் வச்சு அதில் நம்ம கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நம்மளோட கட்லெட்ஸை அதில் வைக்கணும். ஷேலோ ஃப்ரை பண்ணால் போதும். நம்ம கட்லெட் 2 பக்கம் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான். கூட டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணலாம்.